பிரியமான சகோதர சகோதரிகளே, மாவீரன் அலெக்சாண்டர் மக்ரான் என்ற ஒரு பாலைவனத்தை கடந்து வேறொரு நாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. தன்னுடைய படை வீரர்களோடு செல்லுகின்றார். பாலைவனம், பயங்கரமான வெயில். நமக்கு இப்போ 34 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் சென்னை, வேலூர், சேலம், திருச்சி அந்த இடங்களிலெல்லாம் 41, 42 டிகிரி சென்டிகிரேடில் வெயில் வெப்பத்திலே இருக்கிறார்கள். இன்னும் வடநாடுகளிலே போனால் 50, 52, 60 டிகிரி, அம்மா தாங்கவே முடியாது. ஆனால் இது பாலைவனத்தில் 100 டிகிரி சென்டிகிரேடுன்னு அப்போ பாருங்கள், இப்படி அப்படி எரிக்கும். ஃபாரன்ஹீட் வேறு, ஃபாரன்ஹீட் தான் 100க்கு மேலே போயிட்டுருக்குது. ஆனால் சென்டிகிரேடு 100க்கு மேலே பாலைவனம் போகுது. மண் அப்படி நடக்க முடியாது, தீயா அப்படி எரியுது பாருங்க. பயங்கரமான வெப்பம், தீ. அந்த நேரத்தில் தாகம் தாகம் எல்லாருக்குமே தாகம் எடுத்துச்சு. மாவீரர் அலெக்சாண்டர் அரசருக்கு தாகம் என்பதை உணர்ந்த படை வீரர்கள் உடனே போய் தண்ணீர் கொண்டு வருவதற்கு ஓடுறாங்க 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 ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. தேடுறாங்க தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கிடைக்காது. பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்க ரொம்ப கஷ்டம் இல்லை. இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல இருந்து தொப்பி அந்த தலை கவசத்தை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஓடி அலெக்சாண்டருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அலெக்சாண்டர் அதை குடிப்பதற்கு முன்னால் கேட்குறாரு, மற்ற படை வீரர்களுக்கு எல்லாம் தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா, அதுக்கு சாத்தியமில்லை, கிடைக்காது. இது இருந்ததே கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் குடிச்சிருங்க. அலெக்சாண்டர் அந்த தண்ணீரை குடிக்காமல் அப்படியே கீழே ஊற்றி விட்டார், கவிழ்த்து போட்டார். என் படை வீரர்கள் தாகத்தில் இருக்க நான் மட்டும் குடிப்பது நியாயமா? அப்போ அந்த தண்ணி கொண்டு வந்த படை வீரர்கள், ஆக இப்படி ஒரு தங்கமான தலைவனை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்தினார்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு